ஸோ செக்யூரிட்டி சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அப்ளிகேஷன் கேட்வே பார்க்குறோம். ஸோ அப்ளிகேஷன் கேட்வே அப்படின்றது வந்து அஜூரில் வந்து ஒன் ஆஃப் த லோட் பேலன்சர். ஸோ நம்ம லோட் பேலன்சரில் வந்து டிஃப்ரெண்ட் லோட் பேலன்சர் வந்து எப்போ சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு செஷனும் நம்ம வந்து முன்னாடி எடுத்திருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் வந்து அப்ளிகேஷன் லெவலில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு கேட்வே ஆப்ஷன் ஆஃபரிங். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஒரு மேனேஜ்ட் ஆஃபரிங் தான். அஜூரில் வந்து ஆஸ் எ சர்வீஸாக உங்களுக்கு கிடைக்குது, லோட் பேலன்சர் ஆஸ் எ சர்வீஸாக கொடுக்குறாங்க. ஸோ இது அப்ளிகேஷன் லெவல் லோட் பேலன்சர் அப்படின்றதால உங்களுடைய ஓஎஸ்ஐ லேயரில் வந்து லேயர் 7ல வந்து இந்த லோட் பேலன்சர் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து எய்தர் நீங்கள் உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் ஆர் கண்டெய்னர்ஸ் ஆர் ஈவன் நீங்கள் ஆப் சர்வீசஸில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் மேனேஜ் த டிராஃபிக், எந்தெந்த வெப் அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ லோட் போகணும், இதில் ஆட்டோ ஸ்கேலிங் இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இட் ஹஸ் காட் ஹைலி ஸ்கேலபிள் அண்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷன். நீங்கள் ப்ரைமரியாக வந்து ஆட்டோ ஸ்கேலிங் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். உங்களுடைய சிஸ்டம்ஸை வந்து வெப்சைட்ஸ் ரன் பண்ணக்கூடிய வர்ச்சுவல் மெஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆப் சர்வீசஸாக இருக்கட்டும், யூ கேன் ஹேவ் இட் இன் டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ தட் வந்து உங்களுக்கு ஹெச்டிடிபி ஆர் ஹெச்டிடிபி பேஸ்ட் லோட் பேலன்சிங் அண்ட் டெலிவரி கண்ட்ரோல் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ லோட் பேலன்சிங்கும் பண்ணலாம், எந்தெந்த பேக்கெட் வந்து எப்படி ட்ராவல் ஆகணும், அதோடைய ஹெட்டர்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷன் கேட்வேயோடைய என்னென்ன டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்கு, அதோடைய கம்பேரிஷன் என்ன, அதோடைய ஆர்கிடெக்சர் டயக்ராம் என்ன, அப்ளிகேஷன் கேட்வேல வந்து என்ன மாதிரியான செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் கிடைக்குது நமக்கு, தென் வந்து அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் கொடுக்குறாங்க, தென் வந்து அதை எப்படி நம்ம ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆக்க முடியும், தென் செக்யூர் ஆக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம் செக்யூர் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியாக. தென் ஃபைனலாக ப்ரைஸிங் ஃபாலோட் பை ஹேண்ட்ஸ் ஆன் டெமோவும் நமக்கு இதில் எண்ட் டு எண்ட் இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் கேட்வேவை பொறுத்த வரைக்கும் 2 டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் கேட்வேலே மைக்ரோசாஃப்ட் கொடுக்குறாங்க, அஜூரில் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்று உங்களுக்கு வெறும் லோட் பேலன்சர் அண்ட் டெலிவரி கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலும் அஜூருடைய அப்ளிகேஷன் கேட்வேல ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஸோ 2 டைப் ஆஃப் டெமோ பார்க்கலாம். ஓகே, ஃபார் அப்ளிகேஷன் கேட்வேக்கு 2 டெமோ பார்க்கலாம். அண்ட் அகெயின் ஃபார் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலும் நம்ம வி வில் see it as a demo. பட் தென் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் டாபிக் தான் இது, உங்களுடைய அப்ளிகேஷன் கேட்வேயும் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலும். ஸோ இதை பற்றி இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய நெட்வொர்க் லோட் பேலன்சர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர், அதாவது லேயர் 4ல வந்து ஓஎஸ்ஐ மாடலில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ வந்து அந்த பர்டிகுலர் load balancer வந்து you can use it for any TCP UDP traffic. பட் இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் வந்து லேயர் 7ல ஒர்க் ஆகும், வெப் அப்ளிகேஷனுக்காக பிரைமரியா இதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து ரவுட்டிங் டெசிஷன்ஸும் வந்து எப்படி நம்மளுடைய HTTP URL ஹெட்டரை பேஸ் பண்ணி, இல்லை URIல கொடுக்கக்கூடிய பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கும் பண்ணலாம், இல்லை ஹோஸ்ட் ஹெட்டர் பேஸ்ட் ரவுட்டிங்கும் அதில் பண்ண முடியும். ஸோ அது ப்ராக்டிக்கலாக நான் இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ ப்ரைமரியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் HTTP பேஸ்ட் இன்கமிங் URL பேஸ்ட் ரெக்வஸ்ட்டை வந்து எந்தெந்த சர்வருக்கு, எந்தெந்த ஆப் சர்வீசஸ்க்கு, எந்தெந்த கண்டெய்னருக்கு வந்து நம்ம அனுப்பணுன்றத இட் வில் டிசைட் அண்ட் டூ த டெலிவரி. ஓகே, ஸோ நம்மளுடைய URLலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத் பேஸ்ட் ரவுட்டிங் இருக்கு, ஹெட்டர் பேஸ்ட் ரவுட்டிங் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம எப்படி URLல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட் இல்லை வந்து ஒரு சப் ஃபோல்டர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போது எப்படி அந்த URL பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் சர்வருக்கு போகுது, இன்னொரு செட் ஆஃப் சர்வர்ஸ்க்கு போகுது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸோ அந்த செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இந்த இதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் கேட்வேல they call it as backend pool. So on the set of systems வந்து we have it grouped in a particular backend set or backend pool சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்கு. வெர்ஷன் 2ல உங்களுக்கு நிறையவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ஜென்ரலாக இப்போ அது ஏன் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ல இருந்தது அப்படின்னா, ஜென்ரலி லைக் if you have to think between version 1 and version 2, ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ண முடியுன்ற சிச்சுவேஷனில் வந்து வெர்ஷன் 2 போகிறது தான் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, ஸோ நாட் ஜஸ்ட் ஃப்ரம் சப்போர்ட்டபிலிட்டி ஃபீச்சர்ஸ் அது மட்டும் இல்லை. ஸோ எப்பயாவது இந்த பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன், இந்த NTLMலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் வெர்ஷன் 1. அரல்ஸ் வந்து வெர்ஷன் 2ல தான் உங்களுக்கு வந்து ப்ரிடாமினண்டா எல்லா ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அப்ளிகேஷன் கேட்வேயை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 1 அண்ட் வெர்ஷன் 2 இருக்கு. அந்த வெர்ஷன் 2 தான் இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன்.
SKUன்றது ஸ்டாக் கீப்பிங் யூனிட். அந்த ஸ்டாக் கீப்பிங் யூனிட் வந்து லைசன்சிங் மாதிரி நீங்க சொல்லலாம், எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எதுக்குள்ள கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக. ஸோ வெர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் நிறையவே ஃபீச்சர்ஸ் சப்போர்ட் அதிகமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும் கம்பேர் டு யுவர் வெர்ஷன் 1. ஸோ ஆட்டோ ஸ்கேலிங், zone level redundancy, static IP for your front end public IP address. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கீழே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5 டைம்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க கம்பேர் டு யுவர் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1. அண்ட் தென் டிப்ளாய்மெண்ட்டும் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுவுமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா கிரியேட் ஆகிடும். இன்கேஸ் ரீபில்ட் பண்றோம் இல்லை அப்டேட் பண்றோம் அப்படின்னா நியூ கிரியேஷன் ஆஸ் வெல் அஸ் அப்டேட் ஆகிறதும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ it also saves time when you want to make changes or when you are getting downtime. உங்களோட அப்ளிகேஷன் டவுன் டைமும் கம்மியாகும். புதுசாக கிரியேட் பண்ணும்போது இட் வில் பி ஃபாஸ்டர். அண்ட் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியாக நீங்கள் செக்யூராகவும் கனெக்ட் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் லிங்க் வழியாக அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியாக எப்படி நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரைவேட் லிங்க் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் பற்றிலாம் நம்ம நெட்ஒர்க் செஷனில் பார்த்தோம். ஸோ அது வந்து செக்யூராக வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் மைக்ரோசாஃப்டோடைய பப்ளிக் இன்டர்நெட் ரவுட்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மைக்ரோசாஃப்டோடைய பேக் போன் வர்ச்சுவல் அந்த நெட்ஒர்க் வழியாக எப்படி நம்ம கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதுதான் வந்து பிரைவேட் எண்ட் பாயிண்ட். அது ஸோ பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண அலோ பண்றதுன்னு பார்ப்போம். தென் ஸ்டாட்டிக் ஐபி வந்து ஆப்வியஸா வந்து வி கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் ஃப்ரண்ட் அண்ட் வர்ச்சுவல் பப்ளிக் ஐபி. தென் zone redundancy சப்போர்ட் பண்றாங்க. ஓகே, யூ கேன் ஹேவ் இட் இன் மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். ஓகே, ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற அவைலபிலிட்டி ஜோன்ல இருந்ததுன்னா ஜென்ரலி வி கோ வித் டிராஃபிக் மேனேஜர் ஆர் டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். பட் இப்போ அப்ளிகேஷன் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல இருக்கக்கூடிய விஎம்ஸ், கண்டெய்னர்ஸ் அண்ட் ஆப் சர்வீசஸை வந்து நீங்கள் வந்து யூ கேன் பேலன்ஸ் த டிராஃபிக். ஆட்டோ ஸ்கேலிங் வந்து இருக்கு. ஸோ உங்களுடைய லோடுக்கு ஏற்ற மாதிரி லோட் பேட்டர்ன் சேஞ்ச் இன் டிராஃபிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. யூ கேன் ஸ்கேல் அவுட் ஆர் ஸ்கேல் இன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் யூ ஹேவ் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அஸ் வெல் அஸ் காஸ்ட்டும் வந்து இட் வில் பி இன்டாக்ட். ஸோ நீங்கள் உங்கள் வெப் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய கிரியேட் பண்ணக்கூடிய சர்வர் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து கீ வால்ட்டில் ஸ்டோர் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும் டைரெக்டாக லிசனர் வழியாக. HTTPS கான்ஃபிகரேஷனுக்கு அது தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் key vaultல ஸ்டோர் பண்ணி you can retrieve it directly using the application gateway resource. ஃபைனலா வந்து AKS கூட வந்து ingress controllerஆவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ண முடியும் for your Kubernetes service in Azure. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 2ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட். ஸோ இன் நட்ஷெல் வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. வெர்ஷன் 1 எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெகசி சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுது, உங்களுடைய பழைய வெர்ஷன் ஆஃப் ப்ராக்ஸி NTLM சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்க யூ கேன் கோ ஃபார் இட். அதர்வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வெர்ஷன் 2ல தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அந்த பேசிக்கா வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் ஆர் அப்ளிகேஷன் கேட்வேக்கு தேவையான URL பேஸ்ட் ரவுட்டிங், மல்டி சைட் ரவுட்டிங், தென் அந்த டிராஃபிக் ரீடைரக்ஷன், இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள்லாம் அதுல இருக்கு. பட் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ற மாதிரி பிரைவேட் லிங்க் சப்போர்ட்டும் சரி, WAF இன்டெகிரேஷனும் சரி, அதுல வந்து நிறைய ரூல்ஸ் கிரியேட் பண்றது, கஸ்டம் பாலிசி கிரியேட் பண்றதெல்லாம் வெர்ஷன் 1ல பண்ண முடியாது. வெர்ஷன் 1ல WAF-உம் நீங்க கிரியேட் பண்ண முடியும். பட் அதுல வந்து டிஃபால்ட் ரூல்ஸ், டிஃபால்ட் பாலிசி அசோசியேஷன் தான் பண்ண முடியும். வேற வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வெர்ஷன் 2ல வந்து உங்களுக்கு வந்து நிறைய அடிஷ்னல் செக்யூரிட்டி விஷயங்களை கஸ்டமருக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ், பாலிசிஸ்லாம் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணலாம். பட் வெர்ஷன் 1லேயே நிறைய இந்த டிஃபால்ட் அந்த எரர் பேஜஸ், செஷன் அஃபினிட்டி கான்ஃபிகர் பண்றது, SSL டெர்மினேஷன் ஆர் TLS என்கிரிப்ஷன் பண்றது, இந்த மாதிரி பேசிக் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வெர்ஷன் 1ல இருந்தது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் லோட் பேலன்சர் டெமோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க 2 செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, அது வந்து அஜூரோடைய வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் கிரியேட் பண்ணா கிரியேட் பண்ணிக்கங்க, ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் அவுட் ஆகணும் இல்லை ஸ்கேல் இன் ஆகணும் அப்படின்னா, ஆர் எல்ஸ் கண்டெய்னர்ஸ் ஆர் ஆப் சர்வீசஸ். ஸோ எந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் வேணா யூ கேன் ஹேவ் இட் ஃபார் யுவர் பேக் எண்ட். ஸோ பேக் எண்ட் கேன் பி எனிதிங். ஸோ அது வந்து பேக் எண்ட் சொல்லுவாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் இட் அஸ் எ வர்ச்சுவல் மெஷின் ஆர் VMSS virtual machine scale set ஆர் பெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் சர்வீசஸ் தான் பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு பாஸ் ஆஃபரிங்ல வரும், ரெடிமேடா வந்து உங்களுடைய
application services or app services னு சொல்லுவாங்க, application services னு வராது. So short form தான் இருக்கும். Then you can also have containers in your ACS or Azure Kubernetes service. இந்த மாதிரி என்ன வேணா உங்களுக்கு பேக்எண்ட்ல இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கேட்வே, ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா we will use it as a plain application gateway. Then வந்து WAF-ல வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ஷன் மோட்ல யூஸ் பண்ணலாம், எப்படி டிடெக்ஷன் மோட்ல யூஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எப்படி நம்ம இந்த கான்செப்ட்குள்ள கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு ரெக்வஸ்ட் வரதை வந்து இது வந்து பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் டைம். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே போயிட்டு நம்ம ப்ராக்டிக்கலாக ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்ன ரிமைனிங் காம்பனன்ட்ஸ் இருக்குது என்னென்னன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக கிரியேட் பண்ணும்போது சில ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ், இந்த ஃப்ரண்ட் எண்ட் லிசனர் ரூல்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ண தான் போகிறோம். ஸோ அதனால ப்ராக்டிக்கலாக பேரலாக நம்ம வந்து வி வில் கிரியேட் இட் ஆஸ் வெல் அஸ் அதெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ரியல் டைமில் போகும்போது கிராஃபிக்கலாக ஒன் டைம் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஒன் டைம் 2 டைம்ஸ் வந்து கிராஃபிக்கலாக பண்ணிங்கன்னா தான் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி கிரியேட் பண்ணுறோம் என்னன்றதெல்லாம் வரும். பட் வந்து நமக்கு இன்கேஸ் டைம் கம்மி பண்ணணும், இப்போ வந்து ஒரு அஜைல் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உட்காந்து நம்ம மேனுவலா கிரியேட் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் வரும், தப்பு வரும். ஸோ ஹியூமன் எரர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தென் மோஸ்டா வந்து ஸ்கிரிப்டட் அப்ரோச் இல்லை வந்து கமாண்ட்ல போயிட்டு கிரியேட் பண்றது, எதர் அஷூர் சிஎல்ஐ ஆர் அஷூர் பவர் ஷெல் அந்த மாதிரி அதில் தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் அதை ரீக்ரியேட் பண்றது. ஸோ உங்களுக்குமே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில விஷயங்கள் நீங்க முன்னாடியே கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப்லாம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அதையும் உங்களுக்கு வந்து அஷூருடைய கமாண்ட் லைன்லயோ இல்லை அஷூருடைய பவர் ஷெல்லையோ உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இங்கே சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எந்த லொக்கேஷன்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றது வந்து அந்த பர்டிகுலர் ஃபைல்ல ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. இது வந்து ஸ்டோர்டு வேரியபிள். ஸோ எந்த லொக்கேஷன், என்ன ரிசோர்ஸ் குரூப், தென் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்ல நேம் இருக்கான்னு பாருங்க. ஸோ இருந்ததுன்னா தென் யூ கேன் ஜஸ்ட் டெலிட் திஸ் லைன். இது வந்து அஷூரோடைய ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ற கமாண்டு. இதுல சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஸ்டோர்டு வேரியபிளை கால் பண்றேன். ஸோ ரிசோர்ஸ் குரூப் நான் ஒரு டைம் நான் கொடுக்க தேவையில்லை என்னுடைய கமாண்ட்ஸ்ல. இன்ஸ்டெட் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேன், இந்த அப்ளிகேஷனுக்கு ஒர்க் பண்றேன் அப்படின்னா எல்லா ரிசோர்ஸஸும் அதே சேம் ரிசோர்ஸ் குரூப், சேம் லொகேஷன், சேம் காமன் விஷயங்கள் இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் ஸ்பெசிஃபை இட் அட் தி பிகினிங் இட் செல்ஃப். இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம திருப்பி கொடுக்க தேவையில்லை. தென் வந்து 2 செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா பேக் எண்ட்ல வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெப் அப்ளிகேஷனுடைய வீடியோஸ், இமேஜஸ் அதெல்லாம் ஒரு இதில் வீடியோஸ் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணணும். இன்னொரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஸ்டோரிங் இமேஜஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து யூசர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ரீடைரக்ஷன் நடக்கணும், இந்த யூஆர்எல்ல வந்து இமேஜஸ்ன்ற வார்த்தை வருது அப்படின்னா அந்த லிங்க் வந்து இமேஜ் செட் ஆஃப் சர்வர்ஸ்க்கு போகணும், வீடியோஸ்க்கு போகணும். அந்த மாதிரி உங்களுக்கு யூ கேன் ஸ்பிளிட் தெம் பேஸ்ட் ஆன் த குரூப்பிங். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இமேஜஸ் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ண போறேன், வீடியோஸ் அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இது வந்து நம்ம விஎம்ல கிரியேட் பண்றது எப்படி நான் ப்ராக்டிக்கல் காமிக்கிறேன். ஸோ இது வந்து நீங்க ஆப் சர்வீசஸ் லாஸ்ட் வீக் பார்த்தோம் இல்லைங்களா, ஆப் சர்வீசஸ்ல வந்து நம்ம வந்து கிராஃபிக்கலா கிரியேட் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் வந்து இன்டெப்தா போக தேவையில்லை. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அஷூரோட ஆப் சர்வீசஸ் பிளான் கிரியேட் பண்ணும். இப்போ நமக்கு வந்து என்ன மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்கு அதுக்கு ஒரு பிளான் ஒன்று கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பிளானுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் கேட்வே பிளான் 1, அப்ளிகேஷன் கேட்வே பிளான் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து 4 விஷயங்கள் வந்து அங்கங்க அடிக்கடி யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன நேம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டேன். எந்த லொகேஷன்ல ஒர்க் பண்ண போறோம், எந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து இந்த எல்லாத்தையுமே கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஆப் சர்வீசஸ் 2 ஆப் சர்வீசஸ் செட் ஆஃப் ஆப் சர்வீசஸ் வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா 2 பிளான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஆப் சர்வீசஸ் பிளான் 1, ஆப் சர்வீசஸ் பிளான் 2 அப்படின்ட்டு. ஸோ ஆப் சர்வீசஸ் பிளான் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் கேட்டகரி இருக்கு, ஸ்டாண்டர்ட் கேட்டகரி இருக்கு, ஐசோலேட்டட் கேட்டகரி இருக்கு. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷனுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆப் சர்வீசஸோடைய சைஸ் எவ்வளோ வேணும், சிபியூ மெமரி, அதில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் பேக்கப்ஸ் எடுக்கணும், என்னென்ன டிப்ளாய்மெண்ட் ஸ்லாட் வேணும் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் பிளான் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பிளான் கிரியேட் பண்ணோம். தென் வி ஹேவ் டு கோ ஃபார் வெப் அப்ளிகேஷனுடைய சர்வீஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அஷூரோடைய ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு அஷூரோட சிஎல்ஐல வந்து இதான் கமாண்டு.
ஸோ இந்த இடத்துல என்ன கால் பண்ண போகுது அப்படின்னா RG-prod-stan-002 அப்படின்ற ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போது எந்த லொகேஷன்ல கிரியேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணுவாங்க. இது எல்லா ரிசோர்ஸுமே ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதனால இமேஜஸ் ஐஃபன் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறேன். தென் வீடியோஸ் ஐஃபன் ஆப்னு ஒரு அப்ளிகேஷன் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளான் 1ல கிரியேட் ஆகும். செகண்ட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளான் 2ல கிரியேட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து நமக்கு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நமக்கு அந்த இதுதான் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 4 லைன் கமாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்டையர் ப்ராஜெக்டே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து நீங்க எதிர் வந்து உங்க லோக்கல் மெஷின்ல வந்து அஜூரோட சிஎல்ஐ இருந்தது அப்படின்னா அதுல போயிட்டு பண்ணலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு தெரியும் அஜூரோடைய கிளவுட் ஷெல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் மச் பெட்டர் ஆப்ஷன். குயிக்காக போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரலாக இங்கேருந்து உங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகுதா இல்லையான்றதை இங்கேருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த இடத்துல ரிசோர்ஸ் குரூப் வந்து கிரியேட் ஆகணும். அதாவது RG-prod-stan-002 ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகணும். அதுக்குள்ள தான் எல்லா ரிசோர்ஸஸும் கிரியேட் ஆகணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see. Let me just minimize this. ஸோ ஸ்க்ரீன் கிளியர் பண்ணிட்டு ஜஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ மொத்தமாக அப்படியே பிளேஸ் பண்ண போதும். ஓகே, ஸோ 1 by 1 அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு, சக்சீடட் வந்துருச்சு. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கமாண்ட் வந்து அதுவே எக்ஸிக்யூட் ஆகும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இதில் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணா வி ஷுட் சி RG-prod- கொஞ்சம் லேக் இருக்கும், ஒரு 1 or 2 minutes லேக் இருக்கும். பட் தட்ஸ் 1 or சரி அவ்வளோ ஒரு செகண்ட்ஸ்ல தான் லேக் இருக்கும். மேபி யூ வில் கெட் ஒரு 10-15 செகண்ட்ஸ்ல இங்கே பார்க்க முடியும். பட் லெட்ஸ் see. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகுதான்னு பாருங்க. ஸோ 1 by 1 அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப் இந்த நேம்ல கிரியேட் ஆயிடுச்சு. ஈஸ்ட் யூஎஸ் லொகேஷன்ல RG-prod-stan-002 ரிசோர்ஸ் குரூப் இப்போ தான் கிரியேட் ஆயிருக்கு, சக்சீடட். தென் அதுக்குள்ள வந்து ஒரு அப்ளிகேஷன் சர்வீஸ் பிளான் ஒன்று கிரியேட் பண்றோம். அடுத்தது வந்து அந்த அப்ளிகேஷன் சர்வீஸ் பிளானை யூஸ் பண்ணி ஒரு ஆப் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டு இப்போ அடுத்தது செகண்ட் ஆப் சர்வீசஸ் பிளான் 2 கிரியேட் பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஃபைனலா வந்து உங்களுக்கு ஒரு வெப் ஆப் வந்து ஆப் சர்வீசஸ் பிளான் 2 கொடுக்குறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான விஷயம் வந்து வெறும் 4 கமாண்ட்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து ஆல்ரெடி இருக்கும் மோஸ்டா. ஸோ அதனால இந்த 4 கமாண்ட்ல வந்து என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ற அளவுக்கு சிம்பிளிஃபைடா தான் இருக்கும். நீங்க ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த கமாண்ட் வந்து புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த கமாண்ட் இப்போ அப்ளிகேஷன் ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆப் சர்வீசஸ் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஃபெமிலியாரிட்டி வரணும். ஸோ அப்பதான் வந்து அந்த ஸ்கிரிப்டோ இல்ல அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோடை போயிட்டு நீங்க வியூ பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து கிளியரா புரியும். ஸோ அதுக்குள்ள என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ் வரும், அதுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், அது எந்த பிளானுக்குள்ள கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணோம், அது எந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து அந்த ரிசோர்ஸை ஸ்டோர் பண்ண போறோம்ன்றத ஸ்பெசிஃபை பண்ணோம். ஸோ இவ்வளவுதான் வந்து இருக்கும் அதுல. ஸோ அதை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே வி வில் பி கிளியர். ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ அந்த புதுசாக அந்த ரிசோர்ஸ் குரூப் 2 இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த 4 விஷயங்கள் இருக்கணும். 2 பிளானு, 2 வெப் அப்ளிகேஷன். ஸோ இது 2ம் பிளான். இது ஸோ பிளான்னா அது வந்து என்ன மாதிரி கேட்டகரி, பை டிஃபால்ட்டாக வந்து இது S1 ஸ்டாண்டர்ட் கேட்டகரி. இது வந்து ஓகே பேஸ் லைனில் தான் வருது, B1 கேட்டகரியில தான் கிரியேட் ஆயிருக்கு, அதான் டிஃபால்ட் கேட்டகரி. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு இன்ஸ்டன்ஸும் வந்து ஒரு வெப் ஆப் சர்வீஸும் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதோடைய இது இங்கே போயிட்டு இங்கேயும் பார்க்கலாம், ஆர்எல்ஸ் நீங்க வெளியிலயும் பார்க்க முடியும். ஸோ ஆப் சர்வீசஸ் பிளான் 1ல இமேஜஸ் இருக்கு, ஆப் சர்வீசஸ் பிளான் 2ல வந்து வீடியோஸ் அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 4 காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். 2 ஆப் சர்வீசஸ் பிளான், 2 ஆப் சர்வீசஸ் ஆக்சுவலான இது கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுடைய லேபுக்கு என்ன வேணும், அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் பண்ணி இதை வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ணணும் இந்த பர்டிகுலர் 2 வெப் அப்ளிகேஷனுக்கும். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் அதாவது ஆப் சர்வீசஸ் செஷன் அப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து அப்டேட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்ன்றதை நான் வந்து சொல்லி தந்திருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு குயிக்கா அதை டெமோ காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ஆப் சர்வீசஸ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோடோ இல்லை எக்லிப்ஸோ உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபேவரட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அதை யூஸ் பண்ணி நீங்க எடிட் பண்ணலாம். பட் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே வந்து எடிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்கன்னு சொன்னேன், ஆப் சர்வீசஸ் எடிட்டர். இது வந்து ப்ரிவியூல தான் இருக்கு. பட் நீங்க இது வந்து நிறைய மெனு இருக்கிறதால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க மேல சர்ச் பார் கொடுக்குறாங்க. ஸோ அதை கூட நீங்க டைப் பண்ணி நீங்க இந்த ஆப் சர்வீசஸ் எடிட்டரை வந்து யூ கேன் ஓப்பன் இட். ஸோ இந்த எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த வீடியோஸ் ஆப்க்கும் வந்து சேம் அந்த எடிட்டர் போயிட்டு
ஆப் சர்வீசஸ் எடிட்டர் போயிட்டு நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் கன்சோல்ல. See, the more you practice, உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன வருது, எப்படி இருக்கு, என்னன்றது தெரிய வரும். ஓகே, ஜஸ்ட் பை லிசனிங் நீங்க இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம். பட் ஹேண்ட்ஸ் ஆன் ரியல் டைம்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் as much as possible. ஓகே ஃபைன். இப்போ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இது போய் நம்ம எடிட் பண்ணி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இந்த மேலே வெப் லிங்க் வந்து ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால 2 டைம் ஆத்தென்டிகேஷன் ஜென்ரலாக இருக்கும் அது. ஸோ எஸ்எஸ்ஓ ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அதில் வந்து 2 டைம் உங்களுக்கு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இதில் டிஃபால்ட்டாக வந்து இந்த ஹோஸ்டிங் ஸ்டார்ட் டாட் ஹெச்டிஎம்எல்னு ஒரு பேஜ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம டெமோவில் வந்து பாத் பேஸ் ரவுட்டிங் வந்து பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். அதாவது யாராவது அந்த வெப் லிங்க் அந்த அப்ளிகேஷன் கேட்வேயோட ஐபி கொடுத்து ஸ்லாஷ் இமேஜஸ்ன்னு கொடுத்தா இந்த சர்வருக்கு போகணும், ஸ்லாஷ் வீடியோஸ்ன்னு கொடுத்தா இந்த சர்வருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கான்செப்ட் இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த நீங்கள் வந்து இது மாற்றினாலும் மாற்றிங்க, உங்களுக்கு ஆர்கனைசேஷனில் வந்து இந்த கொடுக்குற அந்த HTML பேஜ் ஆர் என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அது மாற்றிக்கலாம். ஸோ இதில் டைட்டிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில்லே வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி we will find a way to do it. இந்த இடத்துல டைட்டில்னு இருக்கும் இல்லைங்களா, கண்ட்ரோல் எஃப் டைட்டில். மேலேயே இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே, சாரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, வீடியோ சர்வர். ஸோ இப்போ இது என்ன பண்ணுறேன் நான், அஷ்யூர் வித் ஸ்டான் வீடியோ சர்வர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே கண்டென்ட்டை வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம்குள்ளேயும் வந்து இந்த ஹெட்டிங் இருக்கும் எங்கேயாவது. ஸோ அந்த ஹெட்டிங் அந்த இதை மாடிஃபை, இது வந்து ஒரு சைட்டுன்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். ஈவன் நீங்கள் ஒரு லைன் கொடுத்தாலும் ஓகே தான். இமேஜஸ் சர்வர், வீடியோ சர்வர், உங்களுக்கு தவிர அப்ளிகேஷன் கேட்வேயோடைய கான்செப்ட் வந்து உங்களுக்கு அதில் புரிய வரணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ யுவர் வெப் ஆப் இஸ் ரன்னிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், வெல்கம் டு ஸ்டான் வீடியோ சர்வர். You have reached the videos servers backend. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதுவும் மாற்றவே தேவையில்லை. ஸோ இதில் சின்னதாக ஏதாவது நீங்கள் மாற்றணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இட். பட் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளிசிட்டிக்கு வந்து இது ஹோஸ்டிங் ஸ்டார்ட் டாட் HTML, இண்டெக்ஸ் டாட் HTML எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பாத், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், இதை வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் போங்க, இந்த கன்சோலில் போயிட்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து டைரக்டரி கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ MKDIR இதில் என்ன கொடுப்போம், வீடியோ அப்படின்னு கொடுத்தா போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ அப்படின்னு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன், டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே போயிட்டு இந்த ஃபைலை வந்து மூவ் பண்ணால் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். பட் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து இஃப் யூ வாண்ட் டு ரீநேம் திஸ் ஃபைல் அதுவும் பண்ணணும்னா பண்ணலாம். இது டைரெக்டாக எல்லாமே எடிட்டர் தான் இது. ஸோ இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ ஹேவ் த ரீநேம் ஆப்ஷன், இண்டெக்ஸ் டாட் HTML மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கஸ்டமைஸ் வாட் எவர் வே யூ வாண்ட் டு டூ இட். நீங்கள் மல்டிபிள் டைரக்டரி கிரியேட் பண்ணணும் இல்லை அது நேம் மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். சேம் திங் வி வில் டூ இட் ஹியர் ஆல்சோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் ரீநேம் இட், இண்டெக்ஸ் டாட் HTML மாற்றிக்கிறேன். ஸோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி ரைட் சைடில் போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஸோ அஷ்யூர் வித் ஸ்டான், இது வந்து இமேஜஸ் சர்வர் இது. ஓகே ஃபைன். இந்த இடத்துல வந்து ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். You have reached the images server backend system. ஸோ அப்படின்றத கன்வே பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இமேஜுக்கு தனியாக செட் ஆஃப் சர்வர்ஸ் ஒன்று அண்ட் வீடியோஸ்க்கு இது நீங்கள் எதாவது மாற்றினா மாற்றிக்கங்க. ஓகே, ஸோ வாட் எவர் ஸ்டெப்ஸ் இஃப் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அ ஃபோல்டர். இது வந்து இமேஜஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே இதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மூவ் ஆயிடுச்சான்னு பார்த்துப்போம். இந்த இடத்துல மேலே அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல இங்கே அப்டேட் ஆகலைன்னா தட்ஸ் ஃபைன்.
இது வந்து கோ டு ஃபைல் ஆப்ஷன், அந்த ஃபைலுக்கு போகிறதுக்கு. ஓகே, லெட் மீ க்ளோஸ் இட். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் தட்ஸ் ஃபைன். லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஹியர் ஆல்சோ. ஓகே. ஸோ நிறைய ஃபைல்ஸ் இருக்குன்னா நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணலாம். நீங்கள் வந்து ஈவன் உங்களுடைய லோக்கல் மிஷின்லேருந்து ஜிட் வழியாக அதில் புஷ் பண்ணாலும் புஷ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வி ஹேவ் கிரியேட்டட் கப்புள் ஆஃப் ஆப் சர்வீசஸ். அதில் வந்து நம்ம அந்த ரெபாசிட்டரி மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் அந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்து வச்சிருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து விண்டோஸ் சர்வரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐநெட் பப்ல போயிட்டு அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் இண்டெக்ஸ் ஃபைல் வச்சுக்கங்க. இல்லை லினக்ஸ் HTTPD இல்லை என்ஜினெக்ஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு HTTPனா வார் www.html இல்லை என்ஜினெக்ஸ் ஃபோல்டரில் போயிட்டு அந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் உங்களுடைய ஃபெமிலியர் பேக்எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து லினக்ஸோ விண்டோஸ் சர்வரோ கண்டெய்னர்ஸோ எது வேணா யூஸ் பண்ணலாம் இந்த கான்செப்ட்டுக்கு. பட் பேக்எண்ட் இஸ் இமெட்டீரியல் ஃபார் யூ. பட் தென் அப்ளிகேஷன் கேட்வே மூலயமா எப்படி நம்ம லோடை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்றது தான் இப்போ மெயினான விஷயம். ஸோ we have got this. So let me close and try to open it again. இதெல்லாம் புதுசாக அப்டேட் ஆயிருக்கான்னு பார்த்துக்கேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். சேஞ்ச் ஆகலை. நிறைய விஷயங்கள் பண்ணும்போது சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ ப்ராப்பராக அதை ரீநேம் பண்ணிட்டு ஐ வில் மூவ் இட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியில இருக்கா உள்ள இருக்கான்றதுல தெரிஞ்சிடும். இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ஃபைல் உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியும். ஸோ இமேஜஸ் வந்து வீடியோஸ் வந்து பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கு. இதுலேயும் உள்ள ஃபைல் மூவ் ஆயிடுச்சு, பட் வந்து ஃபைல் ரீநேம் ஆகலை. இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் ஏன் கொடுக்கலன்னு தெரியல. லெட் மீ ரெஃப்ரெஷ் இட் ஹியர். ஓகே, ஸோ அது ரீநேம் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. ஒன் மோர் டைம். INDEX. ஓகே, இது இனிமேல் கொஞ்ச நேரத்தில் அது அப்டேட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்க இடத்துல இண்டெக்ஸ் கொடுத்தாலும் அது அந்த ஃபைலுக்கு மூவ் ஆகுது. ஓகே ஃபைன், நம்ம என்ன அது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் அ பிக் திங். ஸோ உங்களுக்கு வந்து 2 சிஸ்டம் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் பேக் எண்டில் வந்து கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஸோ வந்து ஆப் சர்வீசஸ் பிளான் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 ஆப் சர்வீசஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த 2 ஆப் சர்வீசஸும் நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிட்டோம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் வி கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஸோ உங்களுடைய ஆப் சர்வீசஸ்க்கு போங்க. இதில் ஃபர்ஸ்ட் இமேஜஸ் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த டிஃபால்ட் பேஜ் வந்து இந்த இமேஜஸ் இதை வந்து ஓப்பன் அண்ட் நியூ டேப் கொடுத்து உங்களுக்கு அந்த நம்ம எடிட் பண்ண பேஜுங்க மேலேயே தெரிஞ்சிடும் டைட்டில்லே. ஓகே, இமேஜஸ் ஐஃபன் ஆப் ஐஃபன் டு நாட் ஹேவ் பெர்மிஷன்ஸ்னு வருது. லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ அதே மாதிரி வீடியோஸில் போயிட்டு செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ரெண்டுத்துலையுமே பெர்மிஷன் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த ரூட் அந்த பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மிஷன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் செட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அட்லீஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் வெப்பேஜ் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லாஷ் இது வந்து வீடியோஸ் இல்லைங்களா. ஸோ வீடியோ ஸ்லாஷ் இண்டெக்ஸ் டாட் HTML. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அஷூர் ஸ்டாண்ட் வீடியோஸ்னு வந்துருச்சு. ஸோ வெல்கம் டு அஷூர் ஸ்டாண்ட் வீடியோ சர்வர் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் டிப்ளாய்மெண்ட் சென்டர் ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணதெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி அந்த இன்னொரு லிங்க்கை வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இமேஜஸில் போயிட்டு நீங்கள் என்ன பாத் கொடுத்தீங்களோ அந்த பாத்தை வந்து வெரிஃபை பண்ணிக்கங்க. ப்ரௌஸில் போய் கொடுத்துட்டு டேரெக்டாக அந்த சைட்டுக்கு போகுது. பட் அதுக்குள்ளே வந்து நம்ம சப் டேரக்டரிக்காக ரீடைரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இமேஜஸ் டாட் இண்டெக்ஸ் டாட் HTML ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லாட்டி ஹோஸ்டிங் டாட் HTML கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அது ரிசோர்ஸ் யூஆர் லுக்கிங் ஃபார் ஹஸ் பீன் ரிமூவ் ஆர் ரீநேம்ட் அப்படின்ற மாதிரி எரர் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக கிளியராக சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த ஃபைல் நம்ம எடிட் பண்ணோம், பட் அதை வந்து சரியாக அது ஏன் எடிட் ஆகலை அப்படின்னு தெரியல. லெட் மீ ட்ரை another ஆப்ஷன். கோ டு ஃபைல். ஓகே, இது வந்து ஃபைல் ஓப்பன் ஆகுது.
ஓகே, இது வந்து டயக்னோஸ்டிக்ஸ் லாக். இதில் ரீநேம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ ரீநேம்க்கு வந்து என்னங்க மூவ் கமாண்ட் கொடுத்து பார்ப்போமா. ஸோ இதில் வந்து சிடி இமேஜஸ்குள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஒரு ஹோஸ்டிங் ஸ்டார்ட் டாட் HTML ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லெட் மீ ட்ரை டு மூவ் இட். ஹோஸ்டிங் ஸ்டார்ட் டாட் HTML வந்து இண்டெக்ஸ் டாட் HTML அப்படின்னு மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லெட் சி. ஃபைன், இப்போ ரீநேம் ஆயிடுச்சு. கமாண்ட் லைனில் டக்குன்னு ஆயிடுச்சு. பட் கிராஃபிக்கலாக சம்டைம்ஸ் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது. பரவாயில்ல. ஸோ வி ஆர் டன். இதில் போயிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் ஐ ஷுட் பி ஏபிள் டு கெட் த இமேஜஸ் சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரணும். பர்ஃபெக்ட். இப்போ நமக்கு தேவையான செட்டப் இருக்கு. ஸோ வி ஹவ் காட் கப்புள் ஆஃப் ஆப் சர்வீசஸ் அண்ட் தென் அதோடைய சிஸ்டம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேமை வச்சு அந்த சைட்டில் வர அவுட்கம் வச்சு அவுட்புட் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டம்லேருந்து எனக்கு அவுட்கம் வருது அப்படின்றது கிளீனாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் பண்ணி தான் இந்த லோட் பேலன்சிங்கை வந்து அப்ளிகேஷன் லெவலில் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக இதில் போயிட்டு யூ கேன் கிரியேட் அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் ஃபார் அப்ளிகேஷன் கேட்வே வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு லேயர் 7 லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிளியராக கொடுத்துட்டாங்க. அஷூரோடைய மேனேஜ்டு HTTP லோட் பேலன்சிங் சொல்யூஷன். ஓகே, இது வந்து ஒரு லேயர் 7 லோட் பேலன்சர், அப்ளிகேஷன் லேயர் லோட் பேலன்சர். ஸோ இது ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ரவுட்டிங்கு ரூல்ஸ் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ 99.95 அப் டைம் கொடுக்குறாங்க, விச் இஸ் வெரி வெரி ஹை. அண்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ ஸ்கேலிங் அதெல்லாம் வந்து யூ ஹாவ் டு ப்ரொவைட் இட். ஓகே, ஸோ லெட் மீ just have it here for our reference. Okay, let's go and create it. ஸோ இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் டோர் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குது. பட் அதை நம்ம பார்ப்போம். இதில் வந்து அப்ளிகேஷன் கேட்வே வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன பிளான் அப்படி இருக்குன்றது வந்து இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, டியர். இப்போ வந்து ஆப் கேட்வே மட்டும் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா 2 டியர் இருக்கு, வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. அதே மாதிரி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வேணும்னா வெர்ஷன் 1 வெர்ஷன் 2. ஸோ அதனால தான் நான் 2 டாப்பிக்கும் இதில் சேர்த்து பார்க்கலாம்னு சொன்னேன், அப்ளிகேஷன் கேட்வே அண்ட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ இது வெப் டிராஃபிக் லோட் பேலன்சர் வந்து உங்களுக்கு வெப் அப்ளிகேஷனுக்கு தான் வந்து இதாகும். அது நீங்கள் சர்வரில் லினக்ஸ் ஆர் விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷினில் பார்க்கலாம், வர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட்டில் பார்க்கலாம், ஆர் கண்டெய்னர்ஸில் பார்க்கலாம், ஆர் யூ கேன் வாட்ச் இட் இன் ஆப் சர்வீசஸ். இந்த டெமோ வந்து பேக்எண்ட்ல என்ன வேணா சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, வெப் அப்ளிகேஷனுக்கு வந்து டிராஃபிக்கை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு லோட் பேலன்சர். இதுக்கு ஒரு நேம் கொடுத்துங்க, வாட் எவர் நேம் யூ வாண்ட் டு கிவ் இட், யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட். ஸோ நம்ம வந்து ஆப் சர்வீசஸ் ரிசோர்ஸ் குரூப்லாம் முன்னாடியே கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் அதை நான் கமாண்ட் லைன்லேருந்து கிரியேட் பண்ணி காமிச்சேன். பட் நம்ம ஆப் சர்வீசஸ் வந்து அப்ளிகேஷன் கேட்வே வந்து நம்ம இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு தடவை இல்லை 2 தடவை வந்து கன்சோல்ல வந்து கிராஃபிக்கலா கிரியேட் பண்ணாதான் அதுக்குடைய அந்த மேண்டேட்டரியா என்னென்ன ஃபீல்ட்ஸ்லாம் கேட்கறாங்கன்றது தெரியும். ஸோ அப்போ அந்த மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லாம நம்மளால ஒரு ரிசோர்ஸும் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ மேண்டேட்டரியா அதுக்கு ஒரு பிளான் சூஸ் பண்ணணும், ரிசோர்ஸ் குரூப் சூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அப்படின்றது இதுல மேண்டேட்டரி. அது மாதிரி இந்த இடத்துல நேம் வந்து ஸ்டான் ஆப் கேட்வே 01 அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அது ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்றேன். எனக்கு வெர்ஷன் 2 தான் வேணும். எனக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆட்டோ ஸ்கேலிங் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது. ஸோ வெர்ஷன் 1 போனீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் இந்த அவைலபிலிட்டி ஜோன் சூஸ் பண்ற ஆப்ஷன் இதெல்லாம் வராது. பட் நீங்க காஸ்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேலிங் இல்லாம நான் வெறும் ஒரு இன்ஸ்டன்ஸ் மட்டும் பேக் எண்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு சார்ஜஸ் வேண்டாம். எனக்கு கான்செப்சுவலா எப்படி வந்து அப்ளிகேஷன் கேட்வே மூலயமா நான் வந்து டிராஃபிக்கை வந்து ரீடைரக்ட் பண்றேன், எப்படி பாத் பேஸ் ரவுட்டிங் பார்க்கணும் அப்படின்ற ப்ராக்டிக்கலுக்கு தான் இப்போ நான் அந்த இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு நெட்ஒர்க் இருக்கு அப்படின்னா அதில் நீங்கள் ட்ராப் டவுனில் போயிட்டு எந்த நெட்ஒர்க் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுடைய இதுக்கு இப்போ நான் வந்து தனியாகவே கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்டான் ஆப் கேட்வே விநெட் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு விநெட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸ்டான் ஆப் விநெட் 01 கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து டிஃபால்ட்டாக ஒரு சப்நெட் இருக்கு. ஸோ அதை நான் வந்து ஸ்டான் வாட் எவர் இது வந்து ஆப் கேட்வேயோடைய விநெட் எடுத்துப்போம், சப்நெட் எடுத்துப்போம். ஸோ ஸ்டான் ஆப் கேட்வேயோடைய சப்நெட் 01. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் அப்ளிகேஷன் கேட்வே இந்த மாதிரி வர்ச்சுவல் அப்ளையன்ஸ் இந்த மாதிரி நெட்ஒர்க் டிவைசஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனியாக ஐசோலேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகே, எப்பவுமே வந்து உங்களுடைய ஒர்க் லோட் இருக்கக்கூடிய நெட்ஒர்க் சப்நெட்ல வந்து இது கிரியேட் பண்ணாதீங்க. ஒரே நெட்ஒர்க்ல இருக்கலாம், அதாவது ஒரே விநெட்ல இருக்கலாம்.
பட் வந்து அப்ளிகேஷன் கேட்வேயும் உங்களுடைய ஆக்சுவல் அப்ளிகேஷன் சர்வர்ஸையும் ஒரே சப்நெட்ல கொண்டு வராதீங்க. இட் இஸ் நாட் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வே தனியா இருக்கணும் ஒரு சப்நெட்ல. அப்பதான் வந்து நமக்கு அந்த ரீடைரக்ஷன், அந்த ரவுட்டிங் அதெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். ரவுட் டேபிள்ஸ் கிரியேட் பண்றது, இதுக்கு பாலிசி அப்ளை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் ஹேவ் செப்பரேட் செட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் செட். ஸோ எப்பயுமே சப்நெட் வந்து ஆப் கேட்வேக்கு தனியா ஒரு சப்நெட் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேக் அண்ட் சிஸ்டம்க்கு வந்து தனியா ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிக்கங்க. ஸோ அடிஷ்னலா இப்போ வந்து லெட் மீ ஸோ கிரியேட் பண்ணிங்க அடிஷ்னலா உங்களுக்கு சப்நெட்ஸ். லெட் மீ கோ அண்ட் கிரியேட்டட் வித் ஒன் விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் ஒன் சப்நெட். ஸோ இதில் கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதில் ஃப்ரண்ட் எண்ட் கேட்குறாங்க. இப்போ நம்மளுடைய எண்ட் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து வெளியில இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களா எண்ட் யூசர், இல்ல உள்ளுக்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்களா? இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து அந்த ஆக்சுவல் ஐபி அட்ரஸ் ஃபார் யுவர் வெளியிலேருந்து வரக்கூடிய டிராஃபிக், அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் ஐபின்னு சொல்லுவாங்க. இது வந்து வர்ச்சுவல் ஐபி அட்ரஸ் இல்ல உங்களுடைய அப்ளிகேஷனுடைய கேட்வே ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்டர்னல் இதுக்கு கிரியேட் பண்ண போறீங்களா இல்லை எக்ஸ்டர்னலான்றதை வந்து முடிவு பண்ணிக்கங்க. ஸோ இன்டர்னல் அப்படின்னா பிரைவேட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ ரெண்டுலேருந்து பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் அண்ட் பிரைவேட் ரெண்டுமே கொடுங்க. ஸோ இதை நீங்கள் எப்போ வேணா மாற்றிக்கலாம். ஸோ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ நியூ பப்ளிக் ஐபி அட்ரஸ், ஸ்டான் ஆப் கேட்வே பப்ளிக் ஐபி 001 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் ஐ கெட் அ பப்ளிக் ஐபி அசோசியேட்டட் ஃபார் மை ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் கேட்வேக்கு ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணிட்டேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எந்தெந்த ஆப் சர்வீசஸ்க்கா இல்லை வர்ச்சுவல் மெஷின்ஸ்க்கா இல்லை செட் ஆஃப் ஐபி அட்ரஸ்க்கா நீங்கள் ரியல் டைமில் போனீங்க அப்படின்னா சில சிஸ்டம்ஸ் வந்து வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணி இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வந்து இட் கேன் பி எனி செட் ஆஃப் சிஸ்டம்ஸ், தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் எஃப்கியூடிஎனுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் கூட நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஆட் இட். ஸோ இதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி கொடுத்தாச்சு. இப்போ பேக் அண்ட் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு செட் ஆஃப் இது கிரியேட் பண்ணோம். ஒன்று வந்து இமேஜஸ்க்கு ஒரு பேக் எண்ட் போல் கிரியேட் பண்ணோம், அண்ட் தென் வீடியோக்கு வந்து ஒரு பேக் எண்ட் அது கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் ஸ்டான் இமேஜஸ் பேக்எண்ட் ரூல் 01. அண்ட் தென் இது வந்து எங்கே போகணும்? இது வந்து ஐபி அட்ரஸ்க்கு போகணுமா, இல்லை எஃப்கியூடிஎனுக்கு போகணுமா, இல்லை யூஆர்எல் ஒன்று, அதாவது உங்களுடைய டொமைனுக்கு ஒன்று போகணுமா, இல்லை வர்ச்சுவல் மெஷினா, விஎம்எஸ்எஸ் ஆப் சர்வீஸ்னு கேட்குறேன். நான் ஆப் சர்வீசஸ் கொடுத்துக்கிறேன். இதில் எந்த ஆப் சர்வீஸ்க்கு போகணும்? இப்போ இமேஜஸ் பேக்எண்ட் பூலுக்கு வந்து இமேஜஸ் ஆப்க்கு வந்து அந்த ஆப் சர்வீஸ்க்கு போகணுன்றதை அங்கே ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நேம்லாம் ஓகே தான், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லெட்ஸ் கிளிக் ஆன் ஆட். அதே மாதிரி இன்னொரு பேக் எண்ட் போலும் கிரியேட் பண்ணிக்க. இது வந்து இட் இஸ் ஃபார் மை வீடியோஸ். அது வீடியோ ஆர் வீடியோஸ் வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் அது வந்து கொடுத்துங்க. ஸோ இட் இஸ் இம்மெட்டீரியல், அது நேம் தான். இதில் போயிட்டு நான் ஆப் சர்வீசஸ் அந்த வீடியோஸ் ஆப்போடைய அப்ளிகேஷன் சர்வீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ எங்கே வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட் போகணும், அது வர்ச்சுவல் மெஷினுக்கு போகணுமா, இல்லை கண்டெய்னருக்கு போகணுமா, ஐபி அட்ரஸ்க்கு போகணுமா, இல்லை ஆப் சர்வீசஸ் போகணுமான்றத யூ கேன் செலக்ட் வாட் எவர் நீங்கள் உங்களுடைய என்விரான்மெண்ட்டில் அப்ளிகேஷனுக்கு கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் ரீடைரக்ட் இட். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு பேக் அண்ட் போல் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நிறைய கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணிட்டோம். பேக் எண்ட்ல வந்து ரெண்டு செட் ஆஃப் குரூப் கிரியேட் பண்ணிட்டோம், பேக் எண்ட் பூல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து இந்த இதுக்கு கொண்டு போகணும்? இந்த ரெண்டு பேக் எண்ட் பூலுக்கு ரவுட்டிங்ல வந்து பாத் பேஸ்ட் ரவுட்டிங் கொடுக்க போறாங்களா, இல்லை யூஆர்எல் ஹெச்டிடிபி ஹெட்டர் பேஸ்ட் ரவுட்டிங்கா அப்படின்றதெல்லாம் இங்கே தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ கான்ஃபிகரேஷன்ஸ்ல வந்து ஸோ டிராஃபிக்கை வந்து எப்படி நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒரே ஐபியில் தான் வரப்போகுது. இப்போ எப்படி நம்ம இந்த பேக் எண்ட் நிறைய டார்கெட்ஸ் இருக்கு, அதாவது நமக்கு இமேஜஸ்னு ஒன்று இருக்கு, வீடியோஸ்னு ஒன்று இருக்கு. ரியல் டைம்ல போனீங்கன்னா நிறைய பேக் எண்ட் குரூப் இருக்கும். ஸோ எந்தெந்த ரெக்வஸ்ட் வந்து எங்க கொண்டு போகணும்? இப்போ வந்து ஒரு யூசர் வந்து ஒரு வெப்சைட்ல லாகின் பண்றாங்க அப்படின்னா கார்ட் கிளிக் பண்றாங்க அப்படின்னா கார்ட்னு கிளிக் பண்ணோடனே பேக் எண்ட்ல வந்து எந்த சிஸ்டம்ல வந்து அந்த கார்ட் பத்தின இதெல்லாம் இருக்கு. லாகின் பண்றாங்க அப்படின்னா லாகின் ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் எங்க இருக்கு. ஸோ இப்போ இன்வென்ட்ரி வந்து நமக்கு கிளிக் பண்றாங்க அப்படின்னா இந்த இன்வென்ட்ரி எங்க இருந்து வருது. ஸோ அப்படின்றது நம்ம இங்க ரீடைரக்ட் பண்ணணும். இப்போ ஒரு சைட்ல லாகின் பண்ண உடனே அப்படின்னா நீங்க ஒரு செட் ஆஃப் உங்களுக்கு பிடிச்சதை வந்து கார்ட்ல ஆட் பண்றீங்க. அந்த கார்ட்டை போயிட்டு வியூ பண்றோம் அப்படின்னா அதுல வந்து cart.html ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா பேக் எண்ட்ல வந்து உங்களுக்கு இந்த சிஸ்டம்ஸ்க்கு வந்து அந்த ரூல் வந்து கொண்டு போகும். ஸோ அதுதான் இந்த ரூலோடைய வேலை. ரூல் வந்து நீங்க என்ன டைப் பண்றீங்க அதை லிசன் பண்ணி பேக் எண்ட்ல வந்து எந்த சிஸ்டம்க்கு, எந்த ஐபி அட்ரஸ்க்கு, எந்த அப்ளிகேஷன் சர்வீசஸ்க்கு வந்து உங்க ரெக்வஸ்ட்டை வந்து ரவுட் பண்ணும் அப்படின்றது தான் இங்க ரவுட்டிங் ரூல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஏதாவது ரூல் கொடுத்துக்குங்க. ஸோ ரூல் 1, ரூல் 2 வாட் எவர் நேம் வந்து ஆட் பண்ணிக்கங்க.
ஸோ ப்ரையாரிட்டி வந்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் ஹையர் ப்ரையாரிட்டி 200 அந்த மாதிரி கொடுத்தா கொடுத்துங்க. அரல்ஸ் நம்ம நம்பர் கம்மியாக கொடுத்துக்குங்க. வாட் எவர் நம்பர் ஜென்ரலாக 200லேருந்து தான் கொடுப்போம். லிசனர் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிசனர் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, தட் ஷுட் பி ஓகே. இது வந்து பப்ளிக் ப்ரைவேட்டான்னு கேட்குறாங்க. நான் பப்ளிக்ல தான் அது கொடுத்துருக்கேன். ஸோ அதில் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா HTTPS சூஸ் பண்ணிக்கேன், இல்லாட்டி HTTPS ஃபைன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்களே HTML பேஜ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் ஆர்கனைசேஷனில் வந்து 502 எரருக்கு வந்து நீங்களா வந்து ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து ஒரு HTML ஃபைல் ரெடி பண்ணிட்டு என்னென்ன செக் பண்ணணும், ஈஸியாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் டெஸ்க்கு வரக்கூடிய டிக்கெட்டை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்டர்னேட் லிங்க் இல்லை இது எப்படி நம்ம இந்த இஷ்யூஸ் சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன HTML பேஜ் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ட் யூசருக்கு வந்து அவங்களே வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லாட்டி வெறும் பேட் கேட்வே -502 forbidden -403 அந்த மாதிரி வெறும் அந்த அந்த ஹெட்டிங் மட்டும் தான் வரும். இல்லாட்டி நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா HTML ஃபைல் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணி எரர் பேஜஸ் நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் கேட்வேல நிறைய அப்படிதான் பண்றாங்க. ஸோ தே வில் கிவ் சம் கண்டென்ட் அண்ட் தென் தட் வில் ஹெல்ப் த எண்ட் யூசர் டு ஃபிக்ஸ் சர்டன் திங்ஸ். இப்போ நிறைய ஸ்டேட்டஸ் கோடுக்கு இங்க இருக்கு. ஓகே, எல்லாத்துக்குமே இருக்கு 502 403 இந்த மாதிரி அடுத்தடுத்த கோடுக்கு இங்க போய் நீங்க மாத்திக்கலாம். ஸோ டார்கெட் எங்க வந்து இந்த ரவுட்டிங் ரூல்ல வந்து ரெக்வஸ்ட் வரும்போது எங்க கொண்டு போனோம் அப்படின்றது வந்து நம்ம பேக் எண்ட் வந்து இதில் ஆட் பண்ணோம். ஸோ இந்த டார்கெட் செட் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து பேக் எண்ட் பூல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜஸ் தான் டிஃபால்ட். இது தென் வந்து புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அது வந்து பேக் எண்ட் செட்டிங்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ லெட் மீ கோ அண்ட் create setting. ஸோ stan-setting 1 நம்ம தான் கிரியேட் பண்ணோம் இது அப்படின்றதுக்காக தான் நான் அந்த நேம் எப்பவுமே ஆட் பண்ணுறேன். ஸோ யூ கேன் கிவ் வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ட்ரைனிங் பொறுமையாக வந்து ட்ரெயின் ஆகணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா குக்கி பேஸ்ட் அஃபினிட்டி வேணும், எந்த சிஸ்டம்க்கு வந்து எந்த யூசர் கனெக்ட் ஆகிருந்தாங்க, ஸோ அவங்களுடைய குக்கிலேருந்து அதை வந்து திருப்பி அதே சிஸ்டம்க்கு கொண்டு போகணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ எனேபிள் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா we are not going to get into these features. பட் இப்போதைக்கு நான் ஃபைன் இது ஜஸ்ட் வந்து செட்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐம் நாட் மேக்கிங் எனி சேஞ்சஸ். ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் இப்போ நம்ம ஆக்சுவல் கான்செப்டுக்கான செக்ஷன் இருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நம்ம எந்த பாத் கொடுக்குறாங்களோ அந்த பாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பேக் எண்ட் சிஸ்டம்க்கு வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெட்ஸ் டூ திஸ். பாத் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து இதில் கிரியேட் பண்ணலாம். பாத் பேஸ்ட் ரவுட்டிங்ல பேக் எண்ட்ல வந்து இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா எங்க போனோம். ஓகே, ஸோ நம்மளுடைய வெப் லிங்க்ல இமேஜஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எந்த HTML பேஜா இருந்தாலும் எந்த செட் ஆஃப் சிஸ்டம்க்கு போகணுன்றதை இங்க கொடுத்துக்கலாம். ஸோ டார்கெட் நேம் வந்து வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் இட். ஸோ இது வந்து டார்கெட் 01 ஆர் வாட் எவர் யூ வாண்ட் டு கிவ் யூ கேன் கிவ் இட். இதுல வந்து எந்த செட்டிங்ஸை போய் சூஸ் பண்ணிங்க, ஸ்டாண்ட் செட்டிங் 1 இப்போ கிரியேட் பண்ணல அந்த செட்டிங்கை வந்து இங்க அப்ளை பண்ணிக்கங்க. பேக் எண்ட்ல வந்து இது இமேஜஸ்க்கு போகணும்னு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒரு இது ஆட் பண்ணிக்கங்க. மல்டிபிள் டார்கெட்ஸ் இருக்கு நமக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து /video அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா தென் வந்து இட் ஹேஸ் டு கோ டு செகண்ட் டார்கெட். சேம் செட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எண்ட் டார்கெட் வந்து வீடியோஸ்க்கு போகணும்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆட் இட் அண்ட் தென் ஜஸ்ட் சேவ் இட். இவ்வளவுதான். ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து இந்த ரெக்வஸ்ட்ல வந்து இந்த IP அட்ரஸ் பிளஸ் /imagesன்னு வந்தா இந்த சர்வருக்கு போகணும். ஃப்ரண்ட் அண்ட் IP அட்ரஸ் பிளஸ் வீடியோன்ற URL வந்தது அப்படின்னா இந்த பாத்துக்கு போகணும். அவ்வளவுதான் கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே இதுல வந்து நத்திங் பிக் இங்க எதுவும் கிடையாது, பெருசா எதுவும் கிடையாது. சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். NLP லோட் பேலன்சர் மாதிரி தான். பட் அப்ளிகேஷன் லெவல்ல வந்து உங்களுக்கு இந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங், குக்கி பேஸ்ட் அஃபினிட்டி, செஷன் அஃபினிட்டி இந்த மாதிரி கொஞ்சம் அப்ளிகேஷன் லேயர்ல வந்து அடிஷனலா உங்களுக்கு அப்ளிகேஷன் டீம், பிசினஸ் ஓனர் ஏதாவது அடிஷனல் எக்ஸ்ட்ரா கான்ஃபிகரேஷன் ஃபீச்சர்ஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா கனெக்ஷன் ட்ரைனிங் இதெல்லாம் எனேபிள் பண்ணலாம். ஓகே, ஸோ அது வந்து கேஸ் டு கேஸ் வந்து தேவைப்படும். ஸோ நீங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட் மீ ட்ரை டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஓகே, ரிவ்யூ அண்ட் கிரியேட். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 minutes எடுக்கும். இதுவே நீங்க வெர்ஷன் 1 கிரியேட் பண்ணீங்கன்னா 15 to 20 minutes ஆயிடும். ஓகே, ஸோ டபுள் த டைம் கிட்ட எடுக்கும். ஸோ பட் லெட்ஸ் கெட் இட் கிரியேட்டட். இப்போ வந்து நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கோம், 2 ஆப் சர்வீசஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் பண்ணி அது மூலயமா நான் பாத் பேஸ்ட் ரவுட்டிங் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் இப்போ என்னுடைய சிஸ்டம்ல.
ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் தான் அங்கே ஆக்சுவலாக நேம் வந்து இப்படி தான் வரும், ஃப்ரண்ட் அண்ட் ஐபி. அதில் வந்து என்ன பப்ளிக் ஐபி வேணுமா இல்லை ப்ரைவேட் ஐபி வேணுமா இல்லை ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணுவீங்களா? லிசனர் வந்து இப்போ யூசர் வந்து ஹிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெச்டிடிபிக்கு போகணுமா ஹெச்டிடிபிஎஸ் போகணுமான்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ரூல் எழுதணும், அதாவது என்ன ரூல், ஸ்லாஷ் இமேஜஸ்னு வந்தால் எந்த சர்வருக்கு போகணும், ஸ்லாஷ் வீடியோன்னு வந்தால் எந்த சர்வருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் வந்து அப்ளிகேஷன் கேட்வேல வந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸ். இப்போ இதுவே வந்து நான் கொஞ்சம் செக்யூரா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து டிராஃபிக் வந்து அப்ளிகேஷன் கேட்வேலேருந்து பேக் அண்ட் சிஸ்டம் வந்து ரெண்டுமே அஷூர்ல தான் இருக்கு, இதையே நான் வந்து இன்டர்நெட் வழியா கொண்டு போகணும் அப்படின்னு கேட்பாங்க நிறைய கஸ்டமர். ஸோ இன்டர்நெட் வழியா போகாம செக்யூரா உங்களுடைய டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு சர்வீஸ் எண்ட் பாயிண்டோ இல்லை ஒரு பிரைவேட் லிங்கோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலாம், உங்களுடைய நெட்வொர்க்குக்கு போய்க்குங்க, வர்ச்சுவல் நெட்வொர்க்ல போயிட்டு வர்ச்சுவல் நெட்வொர்க்ல எந்த நெட்வொர்க் அது, ஸ்டான் ஆப் விநெட் 1ல போயிட்டு இதுல கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட், பிரைவேட் எண்ட் பாயிண்ட். இப்போ சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்னு தான் வரும். ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. வெப் அப்ளிகேஷன்னா இது சூஸ் பண்ணிக்கங்க. வேற நீங்க உங்களுடைய மற்ற சர்வீசஸ் ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர் இது சூஸ் பண்ண கண்டெய்னர் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல எந்த சப்நெட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட், உங்களுடைய ஆப் கேட்வேல இருந்து வரக்கூடிய சப்நெட் ரெக்வஸ்ட்டை சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியா அனுப்புங்க, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா அனுப்புங்கன்றதை இங்க கொடுக்குறோம். ஸோ அது வந்து யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் எய்தர் ஆஃப் தேம். ஒன்லி திங், மைக்ரோசாஃப்டுடைய பேக் போன் வழியா என்னுடைய டிராஃபிக் போகணும். இன்ஸ்டெட் ஆஃப் இன்டர்நெட் பேக் போன் வழியா டிராஃபிக் போறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் மை டிராஃபிக் டு கோ வித் இன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் டேட்டா சென்டர், ஸோ தட் ரொம்ப கொஞ்சம் சேஃபா வந்து அதை டீல் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இட் வில் டேக் 1 or 2 minutes. ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இட் சேஸ் கிரியேட்டட், பட் அது வந்து லைவாக வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதில் என்னென்ன சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் அந்த செட்டிங்ஸ்லாம் இப்போ பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக. இப்போ எப்படி நம்ம இதில் ஹெல்த் ப்ரோப் கிரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம அதை மானிட்டர் பண்ணலாம், இந்த டிராஃபிக்கை எப்படி வந்து டெஸ்ட் பண்ணலாம் பார்த்து யூஸ் பண்ணி அப்படின்றது தான் இப்போ ப்ராக்டிக்கலாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஆப் கேட்வே அப்படின்றது இட் இஸ் அ வெரி வெரி ரெகுலர்லி யூஸ்ட் ஃபீச்சர். உங்களுடைய அப்ளிகேஷன் டீம் தான் இது மோஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. பட் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது பெரிய டஃப் கான்செப்ட் கிடையாது. ஸோ நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் நம்ம மோஸ்ட்டாக லோட் பேலன்சர் ஆஸ்பெக்டில் வந்து we will be getting involved in network load balancer, traffic manager, அதுலலாம் நம்ம we might be using it. ஸோ ட்ரெடிஷ்னலாக நெட்ஒர்க் லோட் பேலன்சர் வந்து லேயர் 4ல ஒர்க் ஆகும். அதில் என்ன டிசிபி போர்ட் யூடிபி போர்ட் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். பட் அப்ளிகேஷன் கேட்வே வந்து அப்ளிகேஷன் லேயர் ஓஎஸ்ஐ மாடலில் லேயர் 7ல வந்து இந்த டிராஃபிக் வந்து ரீடைரக்ட் ஆகுது. ஸோ லெட் மீ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணலாம். நிறைய லிசனர், நிறைய பேக் அண்ட் ரூல் இதெல்லாம் கிரியேட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து இதில் வந்து நம்ம வேஃப் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு டிடாஸ் அட்டாக்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலை யூஸ் பண்ணி யூ கேன் எனேபிள் டிடாஸ் ப்ரொடெக்ஷன். அடுத்தது அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இப்போ உங்களோட அப்ளிகேஷனுக்கு வந்து மலீஷியஸ் அட்டம்ப்ட்ஸ் இல்லை பாட் மேனேஜர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யாராவது வந்து இன்டர்நெட்லேருந்து பாட்லாம் வச்சு ட்ரை பண்ணுறாங்க, ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டுடைய நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இது எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்லே வந்து இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கேட்வேலே கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லேயர் 3ல இருக்கக்கூடிய நெட்ஒர்க் லேயர் 3லையும் வந்து உங்களுக்கு டிடாஸ் அட்டாக்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம், லேயர் 4லையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ 2 பிளான் கொடுக்குறாங்க. ஸோ ப்ரைவேட்டாக கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி இப்போ பார்த்துட்டோம். ஓகே, நம்ம சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வழியாகவும் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட் லிங்க்கும் ஒன்று கிரியேட் பண்ண ப்ரைவேட் லிங்க் கிரியேட் பண்ணலாம். ப்ரைவேட் லிங்க் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எண்ட் பாயிண்ட் வந்து பப்ளிக் ஐபியே ஒர்க் ஆகாது, வெறும் பிரைவேட் ஐபி வித் அந்த பேக் எண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகும். நான் பப்ளிக்ல ஒர்க் ஆகுன்றதுக்காக தான் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் அப்படியே வச்சிருக்கேன். இந்த ரியல் டைம்ல போனீங்க அப்படின்னா விபிஎன் வழியா ஒர்க் பண்ணுவாங்க, இல்ல இன்டர்னல்ல தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து நீங்க பப்ளிக் எண்ட் பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பிரைவேட் ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துட்டு பிரைவேட் லிங்க் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜீரோ ட்ரஸ்ட் மாடலா வந்து மாத்திக்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ குட் ஆப்ஷன். ஃபுல்லா கம்ப்ளீட்டா எண்ட் டு எண்ட் பிரைவேட்டா வந்து மாத்தனா மாத்திக்கலாம். ஸோ இந்த ஃபுல்லி பிரைவேட் ஒன்லி அப்ளிகேஷன் கேட்வே டிப்ளாய்மெண்ட். ஸோ விநெட்டும் வந்து கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிக்கலாம். சென்ட்ரலைஸ்டாக வந்து உங்களுக்கு பாலிசி மூலயமா அப்ளிகேஷன் இது கண்ட்ரோல் பண்ணுறது, அட்வைசர் மூலயமா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடைக்கிறது, சென்டினல் கூட எஸ்ஐஇஎம் சொல்யூஷன் வழியாக இன்டெகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் அவைலபிள். இது வந்து செக்யூரிட்டி இன்சிடென்ட் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன் அது.
ஸோ அது கூட இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நிறைய ரிஸ்க்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். யூ கெட் அ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஹியர். வெர்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான ஃபீச்சர்ஸ் வந்து, அதாவது உங்களுக்கு இந்த ஹை அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ வந்து அதிகமாக கிடைக்கும். ஏன்னா ஜோன் ரிட்டர்டன்சி இப்போ கொடுக்கறதால நிறைய அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து யூ கேன் ஹேவ் யுவர் அப்ளிகேஷன் கேட்வே வெர்ஷன் 2. வெர்ஷன் 1ல வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. யூ கேனாட் ஹேவ் ஜோன் ரிட்டர்டன்சி. ஆட்டோ ஸ்கேலிங் உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு லோட் அதிகமாகுதோ, ப்ரெடிக்டபிளா லோடு வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்டா பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா யூ கேன் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் சிஸ்டம் based on the traffic load கேத்த மாதிரி, number of users, number of connections கேத்த மாதிரி you can provide the deployment unit size and then automatically you can handle the scale. Zone redundancy வந்து you can just definitely have multiple availability zone. தனித்தனியா application gateway instance வந்து ஒரு ஜோனுக்கும் கிரியேட் பண்ண தேவையில்லை. டைரக்டா நீங்க ஒரு application gateway கிரியேட் பண்ணிட்டு பேக் எண்ட்ல வந்து you can have your systems on multiple availability zone. static IP வந்து உங்களுடைய public IP அட்ரஸ்க்கு வந்து கொடுத்துக்கலாம். தென் வந்து யூ ஆல்சோ ஹேவ் உங்களுடைய அஜூரோடைய Kubernetes சர்வீஸ்ல வந்து இன்கிரஸ் கண்ட்ரோலர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு அந்த இன்கமிங் டிராஃபிக் வருது இல்லைங்களா, அதை வந்து அந்த ஃப்ரண்ட் எண்டை வந்து இன்கிரஸ் கண்ட்ரோலர் கூட நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். தென் கீ வால்ட், இப்போ அப்ளிகேஷன் கேட்வேல வந்து சர்டிஃபிகேட்லாம் HTTPS யூஸ் பண்றீங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருக்க சிஸ்டம்க்கு அந்த சர்வர் சர்டிஃபிகேட்லாம் நீங்க HTTPS எனேபிள் லிசனரா கிரியேட் பண்ணோம். அப்போ வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி SSL உடைய அந்த சர்டிஃபிகேட்டை வந்து யூ ஹேவ் டு ஸ்டோர் இட் இன் கீ வால்ட். அதை இன்டெகிரேட் பண்ணி கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீரைட் HTTP ஹெட்டர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நீங்க போயிட்டு உங்களுடைய HTTP ரெக்வஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க அந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டரோ இல்லை வந்து அந்த ரெக்வஸ்ட் ஹெட்டரை வந்து ரீரைட் பண்ணிக்கலாம். நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. அது எங்க பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி யூ ஹேவ் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இன் வெர்ஷன் 2. ஸோ வெர்ஷன் 2ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி மல்டிபிள் சைட் ஹோஸ்டிங்கும் அதில் ஓகே, இது எல்லாமே வந்து ரெண்டுத்துலையுமே இருக்கு. ஸோ டிஎல்எஸ் என்கிரிப்ஷன் ஆத்தென்டிகேஷன் வந்து உங்களுக்கு வெர்ஷன் 2ல கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். ஆமாம், வெர்ஷன் 1ல இருக்கிற ஒரே ஒரு இது NTLM உங்களுக்கு லெகசி சப்போர்ட் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் தட். அதர்வைஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 5 times ஃபாஸ்டராக இருக்கும் வெர்ஷன் 2. டெப்ளாய்மெண்ட்டும் டைமும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்டேட் பண்ணுறீங்க, ஏதாவது கான்ஃபிகரேஷன் மாற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டபுள் த டைம் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ தட் யூ கெட் பெட்டர் அவுட்கம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி யூனிட்லையும் நீங்கள் வந்து 2500க்கு மேலே வந்து பர்சிஸ்டண்டாக கனெக்ட் பண்ண முடியும். ஒரு கேட்வேலையும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்பீடும் வந்து ஒரு கனெக்ஷனுக்கும் வந்து 2 Mbps த்ரூபுட் கிட்ட கிடைக்குது. ஸோ இட் இஸ் வெரி குட் ஒன். ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் கோ அண்ட் டெஸ்ட் இட் அவுட். ஸோ இப்போ ரிசோர்ஸ் குரூப்ல போயிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் கேட்வேவும் இப்போ நமக்கு ஆட் ஆயிருக்கணும். ஸோ ஓகே, அப்ளிகேஷன் கேட்வே ஆட் ஆயிருக்கு. அப்போ அந்த அப்ளிகேஷன் கேட்வேக்கு நம்ம கொடுத்த ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக் IP அட்ரஸோடைய இதுவும் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ வேற என்ன கிரியேட் ஆயிருக்கு, நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நெட்வொர்க் இந்த ரிசோர்ஸ் குரூப்ல கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அப்ளிகேஷன் கேட்வே சொல்யூஷனுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் நெட்வொர்க் வேணும். ஸோ அதுக்குள்ள பிரைவேட் லிங்கா சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ன்றதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு டெடிகேட்டடா ஒரு அப்ளிகேஷன் கேட்வேக்கு ஒரு சப்நெட் வேணும். ஸோ அதுவும் கிரியேட் பண்ணிட்டோம். தென் அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் உங்களுடைய கேட்வேக்கு வந்து ஒரு பப்ளிக் IP வேணும். ஸோ அதுவும் நம்ம இங்கே கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இவ்வளவுதான் காம்பனன்ட் மொத்தமாகவே நம்மளுடைய ஆர்கிடெக்சர் சொல்யூஷனுக்கு இந்த விஷயங்கள் இருந்தாலே போதும். இப்போ லெட்ஸ் கோ அண்ட் செக் இட். ஓகே, சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாது இப்போ, ஏன்னா நமக்கு நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ லெட் மீ கோ டு அப்ளிகேஷன் கேட்வே. ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் கேட்வேல வந்து நமக்கு வந்து லிங்க் கொடுத்துருவாங்க. இதுக்கு ஒரு பப்ளிக் IP அட்ரஸ் கிடைச்சிருச்சு. பட் பப்ளிக் IP அட்ரஸ் கிடைச்சாலுமே இப்போ வந்து நம்மளால அந்த பேக் எண்டுக்கு வந்து போக முடியாது. இப்போ நான் ஜஸ்ட் என்டர் கொடுத்தனா என்ன எரர் வரும்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் கேட்வே எப்படி பேட் கேட்வே தான் வரும். ஏன்னா இது வந்து பேக் எண்ட்ல வந்து இன்னும் எதுவுமே நம்ம ரீடைரக்ஷன் எதுவுமே பண்ணலை. ஓகே, ஸோ லெட் மீ கோ பேக் ஹியர். ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ் அப்படின்றத அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், பேக் எண்டும் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் இருக்கு. இப்போ என்னென்ன செட்டிங்ஸ் வந்து இதில் கான்ஃபிகர் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய ஆப் சர்வீசஸ் இதில் ஹெல்த் ப்ரோப்ல போயிட்டு பேக் எண்ட்ல வந்து எங்கெங்க இந்த இது ஹெல்த் அது செக் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் செகண்ட். ஸோ இதுக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஐ வில் கால் இட் அஸ் இமேஜஸ் ஸ்டான் இமேஜஸ் ஹெல்த் ப்ரோப் 01. ஸோ HTTP தான் இது. ஓகே தான் பிக். அது வந்து ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபைன்.
host அது FQDN காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய FQDN. இதை காப்பி பண்ணிக்கங்க. இது ஷுட் பி ஃபைன். பிக் போர்ட் இஸ் ஓகே. பாத் வந்து இங்கே தான் நம்ம வந்து கரெக்டாக அது கொடுக்கணும். இமேஜஸ் /index.html. உங்களுக்கு வந்து ரொம்ப குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகணும், ஏதாவது அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வல் கம்மி பண்ணிக்கங்க. டைம் அவுட்டும் வந்து கம்மி பண்ணிங்க. ரொம்ப நேரம் ஐடியல் செஷன்ஸ் இல்லை அன்ஹெல்தி த்ரெஷ்ஹோல்ட் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து அப்பா இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுறோம், ப்ரோப் பண்ணுறோம். அது ஹெல்த் ப்ரோப் தான். ஸோ என்னுடைய இமேஜஸ் குரூப் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை இந்த பாத்தை வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பாத்து வந்து டவுன் ஆகுது அப்படின்னா தென் வந்து நம்ம அலர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நோட்டிஃபிகேஷன் மெயினாக. ஸோ அதுக்காக தான் இந்த ஹெல்த் ப்ரோபிங் ஆட் பண்ணுறோம். ஸோ பேக் எண்ட்ல இருந்து எந்த சிஸ்டம்க்கு போகணும் அப்படின்றத வந்து நாங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் யூ ஹேவ் டு சூஸ் த செட்டிங். ஸோ ஸ்டாண்ட் செட்டிங் 1 சூஸ் பண்ணிக்கங்க. எந்த செட்டிங்ஸ் வழியாக நம்ம அந்த பேக் எண்டை வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் கேட்வே கிரியேட் பண்ணும்போது நம்ம ரூலுக்கு என்ன செட்டிங் கொடுத்தோமோ அதுதான் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம திஸ் இஸ் ஃபைன். ஓகே, ப்ரோபஸ் ஓகே. ஓகே, ஜஸ்ட் லெட் மீ டெஸ்ட் இட். ஸோ இது வந்து நம்ம பேக் எண்டில் இப்போ ரெண்டுமே டெஸ்ட் பண்ணோம். ஸோ இமேஜஸ் அண்ட் வாட் யூ கால் வீடியோ. ஸோ ரெண்டுத்துக்குமே லிங்க் போதான்றதை செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இப்போ ரெண்டு ஒர்க் ஆகுது. ஸ்டேட்டஸ் வந்து 200 தான் வந்து நமக்கு சக்ஸஸ் மெசேஜ் ஆக்சுவலாக. இதில் வந்து க்ரீன் வந்துச்சு. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 200 என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 200 ஸ்டேட்டஸ் கோட் வருது, நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே இமேஜஸ் ஆப்லேருந்தும் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, வீடியோஸ் ஆப்லேருந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த இண்டெக்ஸ் பேஜ் ரீச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் வந்துடும். ஸோ யூ கேன் கோ அண்ட் ஆட் இட். ஸோ இந்த ஹெல்த் ப்ரோப் வந்து உங்களுக்கு மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். இதில் ஏதாவது டவுன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட் த நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ எவ்ரி 30 செகண்ட்ஸ் வந்து இது கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பி இங்கே வரும். ஸோ யூ கேன் டெஸ்ட் த கனெக்ஷன். லெட் மீ கோ அண்ட் டூ ஒன் திங். இப்போ நம்ம வந்து ஆக்சஸ் அலோவ் பண்ணணும் அப்படின்னா சில டைம் எங்கே வந்து செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சர்வீஸ்க்கு போங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு சில டைம் வந்து சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும். இதில் வந்து இமேஜஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல கஸ்டம் டொமைன் நெட்வொர்க்கிங். ஓகே, ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம சில டைம் வந்து அஸ் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல இருந்து அலோவ் பண்ணோம். இப்போ சில டைம் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நிறைய பப்ளிக்காக ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு இந்த செட் ஆஃப் இதுலேருந்து வந்து தான் ஒரு ரேஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணோம், சோர்ஸ் ஐபி அட்ரஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம யூ கேன் கோ அண்ட் ஃபில்டர் இட் பை எந்தெந்த ஐபி ரேஞ்சிலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை எந்தெந்த நெட்வொர்க்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இதில் ஃபில்டர் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த நெட்வொர்க்ல இருந்து இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் கேட்வேல இருந்து மட்டும்தான் வரணும் அப்படின்னா நான் போயிட்டு அந்த அப்ளிகேஷன் கேட்வே அந்த சப்நெட்டை சூஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த ஹெட்டர் கொடுத்து கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஜஸ்ட் கிரியேட் அ ரூல். ஐ வில் ஜஸ்ட் கால் இட் அஸ் ரூல் 01. இது என்ன வேணா கொடுத்துக்குங்க. ஓகே, இது வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரையாரிட்டி நம்பர் கொடுத்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து அலோயிங் டிராஃபிக் ஒன்லி வயா ஆப் கேட்வே அப்படின்றது வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண போறோம். இப்போ அப்ளிகேஷன் கேட்வே வழியா மட்டும்தான் இந்த பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வரணுன்ற மாதிரி நம்ம ரூல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து செக்யூரிட்டி. இப்போ நம்ம செஷனே செக்யூரிட்டிக்காக பண்றதால எப்படி நம்ம டிராஃபிக்கை வந்து ஹேண்டில் பண்ணலாம், எந்தெந்த ஐபி ரேஞ்சு, எந்தெந்த சப்நெட், எந்தெந்த சிஸ்டம்ஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், சர்வீஸ் டேக்லேருந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத இங்கே வந்து யூ கேன் கான்ஃபிகர் இட். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஸோ லெட் மீ சேவ் இட், கண்டினியூ. அதே மாதிரி அந்த செகண்ட் சிஸ்டம்ஸ்லேயும் போயிட்டு இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ தட் வே வி ஆர் செக்யூர். எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ண முடியுமோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சரி, நெட்வொர்க்கிங்கிறது ஆப்வியஸாக ஒரு கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீமோடைய ஸ்கோப்பில் தான் வரும். அப்ளிகேஷன் லோட், அந்த குக்கி அஃபினிட்டி, செஷன் அஃபினிட்டி, அதெல்லாம் கூட பிஸ்னஸ் ஓனர் டெசிஷன் எடுக்கலாம். பட் எந்தெந்த ஐபிலேருந்து ஆக்சஸ் பண்ணணும், எங்கெங்கேருந்து நம்ம அலோவ் பண்ணணும் அப்படின்றத வந்து யூ ஹாவ் டு டிஃபைன் இட். ஸோ அது ப்ரையாரிட்டி நம்பர் அதே கொடுத்துக்கலாம். அலோயிங் ஆக்சஸ் ஒன்லி ஃப்ரம் ஆப் கேட்வே சப்நெட். ஆக்சுவலாக ஆப் கேட்வே இல்லை. ஓகே, ஆப் கேட்வே ஃபயர்வால் தான். அப்ளிகேஷன் ஐபி வெர்ஷன் 4 ஐபி ரேஞ்சும் கொடுக்கலாம். இல்லை நெட்ஒர்க்ன்றதால இங்கே நெட்ஒர்க்கே கொடுத்துருங்க. இப்போ ஆன் ப்ரெமைசஸ்லேருந்து வருது அப்படின்னா ஐபி ரேஞ்ச் கொடுத்துருங்க. ஆட் ரூல், தென் சேவ் இட். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஆப் கேட்வேல இருக்கும். இதெல்லாம் லோட் பேலன்சரில் இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது.
So now let's go and verify. இப்போ பேட் கேட்வே வந்துச்சு இல்லைங்களா? ஸோ இது இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எரர் மாற ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? நமக்கு வந்து வெப்சைட்டுக்கு போக முடியல. எனக்கு வந்து நீங்கள் ஏதோ வந்து மாற்றிருக்கீங்க கனெக்ஷன்ஸு, வேற ரவுட் பேஸ்ட் ஏதோ கான்ஃபிகரேஷன்ஸோ ஏதோ இருக்குன்ற மாதிரி அவங்க வந்து நீங்கள் ரீடைரக்ஷன் சரியாக பண்ணலன்ற மாதிரி தான் எரர் வருது. ஆனால் நமக்கு அப்ளிகேஷன் கேட்வேலேருந்து ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஆப் சர்வீசஸ்க்கு தான் நமக்கு ரெக்வஸ்ட் சரியா போகல அப்படின்றாங்க. ஆப் கேட்வே வந்து த்ரூ ஆயிடுது. ஆப் கேட்வே வழியா போயிட்டு பேக் எண்ட்ல வந்து அந்த சிஸ்டம் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கீங்க, எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்றத கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம், images/index.html கொடுத்தா எனக்கு என்ன ஆகணும், இப்போ நான் கொடுத்துருக்க ஐபி வந்து என்னது, அப்ளிகேஷன் கேட்வேயோட ஐபி. ஸோ அது மூலயமா இப்போ பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆக ட்ரை ஆகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இந்த ஹெல்த் ப்ரோப், தென் லெட் மீ ஆல்சோ டூ ஒன் மோர் செக். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது இட் வில் அப்ளை. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுப்போம். video.index.html. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பிரச்சனை வருமா வராதான்றது இங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஆப் கேட்வே போனீங்க அப்படின்னா ஆப் கேட்வேலே வந்து உங்களுக்கு அந்த ஹெல்த் ப்ரோபு இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த எரர் தெரிஞ்சிடும். ஸோ ஆப் கேட்வே, ஸோ இந்த இடத்துல ஹெல்த் ப்ரோப்ல வந்து க்ரீனாக இருக்கா இல்லையான்றதை இங்கே செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கேன்சல் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம பண்ணி க்ரீன் தான் இருந்தது. ஸோ அதனால வி ஆர் குட் தேர். ஸோ இந்த இடத்துல ஒன் மோர் ஆப்ஷன், இப்போ இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் போயிட்டு ஒரு தடவை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓகே ப்ரொஃபைல் வேண்டாம், எஸ்எஸ்எல் இது HTTPS இல்லை பேக் எண்ட் செட்டிங்ஸ். ஸோ இதில் பேக் எண்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகல, ஏதாவது பிரச்சனை இருக்கு, ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஐக்கனோட இருக்கக்கூடிய அந்த பேக் அண்ட் ஹெல்த் ரிப்போர்ட் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் ப்ராப்பராக தான் இருக்கு, ரெண்டுமே ஹெல்த்தியாக தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதில். ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து சில ஆப்ஷன்ஸ் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கிற ஐபி அட்ரஸ்க்கு பதிலாக எனக்கு பேக் எண்ட்ல வந்து அந்த நேமுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த நேம் கூட கொடுத்து இங்கே ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இருங்க, லெட்ஸ் மீ ஜஸ்ட் கிவ் இட் பிக் ஹோஸ்ட் நேம் ஃப்ரம் பேக் எண்ட் டார்கெட். ஆட்டோமேட்டிக்கா வந்து இப்போ நம்மளுடைய இந்த நேம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அதுவே வந்து ரீடைரக்ட் பண்ணி பிக் பண்ணிக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஐபி கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த டொமைன் நேமை பிக் பண்ணி ரீடைரக்ட் பண்ணிக்கும். ஏன்னா ரியல் டைம்ல வந்து ஐபியை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க டிஎன்எஸ்ல போயிட்டு ஒரு என்ட்ரி போட்டு உங்களுடைய கஸ்டம் டொமைனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திருவீங்க. ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கஸ்டம் டொமைன் வந்து இங்க அப்டேட் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் இட் டு யுவர் கஸ்டம் டொமைன். இங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க டொமைனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கோ அண்ட் சேவ் இட். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஹெல்த் ப்ரோபை செக் பண்ணிட்டு பேக் எண்ட்ல ரெக்வஸ்ட் போதா என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு இந்த கண்டிப்பா வந்து ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. ஓகே, ஸோ அது வந்து அந்த ப்ரோபிங்கு, அந்த அப்டேட்ஸ், அந்த இதெல்லாம் வந்து அப்ளை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆர்கஸ்ட்ரேஷன் டைம் எடுக்கும். ஸோ வெறும் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா தென் ஜென்ரலி இட் ஷுட் ஷோ பர்மிஷன் எரர் மாதிரி வரும். பாத்தீங்களா, பர்மிஷன் வரும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த ரூட் டைரக்டரியில வந்து பர்மிஷன் இல்லை, பட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெபாசிட்டரிக்கு வந்து நமக்கு ஆக்சஸ் இருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கணும். பர்ஃபெக்ட். ஓகே, இமேஜஸ் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து அப்ளிகேஷன் கேட்வேயோட ஐபி. ஸோ அதுல வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு வெப்சைட் போறீங்க அப்படின்னா, ஃபிளிப்கார்ட்டோ இல்ல அமேசானோ போறீங்க அப்படின்னா என்ன நடக்குது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இதுல வந்து இப்போ நான் இந்த இடத்துல கார்ட் அப்படின்னு கிளிக் பண்ணா இது வந்து பேக் எண்ட்ல வந்து cart.html தான் போகும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல லாகின் கொடுத்தேன் அப்படின்னா login.html போகும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து கிளிக் பண்ண எந்த சர்வருக்கு வந்து போகணும். இப்போ வந்து நான் ஃபிளிப்கார்ட்டோடைய எக்ஸ்ப்ளோர் ப்ளஸ் போறேன் அப்படின்னா அது ஒரு இதுக்கு போகும். சர்ச் கிளிக் பண்ண அப்படின்னா search.html போகும். ஸோ அந்த மாதிரி பேக் எண்ட்ல வந்து அதுவே வந்து ரீடைரக்ஷன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல ரீடைரக்ஷன் நடக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த பாத் பேஸ்ட் ரவுட்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க ஒன்னு கிளிக் பண்ண எந்த சர்வருக்கு போகணும். பேக் எண்ட்ல வந்து இது ஒன்னு ஒரு மைக்ரோ சர்வீஸா இருக்கும். கார்ட் வந்து ஒரு தனி மைக்ரோ சர்வீஸா இருக்கும், லாகின் தனியா ஒரு மைக்ரோ சர்வீஸ்ல இருக்கும், இல்ல சர்வர்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத் பேஸ்ட் ரீடைரக்ஷன் வந்து நடக்கும். இப்போ நான் வந்து 2 இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இதுல வந்து நான் video/index.html அது வீடியோஸ்க்கு அந்த சர்வர்ஸ்க்கு போகணும். ஸோ அது கரெக்டா போதா இல்லையான்றது தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலா காமிச்சேன் உங்களுக்கு.
ஸோ ஆப் கேட்வே வந்து ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணுவாங்க எல்லா ஆர்கனைசேஷன்லயும். பட் அது வந்து பேக் எண்ட்ல வந்து ரொம்ப மாடர்ன் அப்ளிகேஷன் அப்படின்னா மைக்ரோ சர்வீசஸ் கண்டெய்னரைஸ்டா இருக்கும். இல்ல வந்து இந்த மாதிரி ஆப் சர்வீசஸா இருக்கலாம், இல்ல வர்ச்சுவல் மெஷின்ஸா கூட இருக்கலாம். ஸோ ப்ராக்டிக்கலா நீங்க கூட வந்து நீங்க விஎம்ல எனக்கு ஆப் சர்வீசஸ் இன்னும் நான் வந்து ஃபெமிலியர் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்டுடைய அப்ளிகேஷன் அஷூர் அப்ளிகேஷன் கேட்வேல போனீங்க அப்படின்னா அதுல ஒரு டெமோவே இருக்கும் உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ல வந்து வர்ச்சுவல் மெஷின் பேக் எண்ட் வச்சு கிரியேட் பண்ற மாதிரி. இப்போ நம்ம பண்ணது வந்து வி டைரக்டட் டிராஃபிக் யூசிங் what you call ஆப் சர்வீசஸ். இதுவே நீங்க வந்து அந்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து வெர்ச்சுவல் மெஷினுக்கு மாத்தணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க போயிட்டு கமாண்ட்ஸ் வரும் வெர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணி 2 விஎம் கிரியேட் பண்ணுங்க. ஓகே, 2 விஎம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ரீடைரக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் அ விஎம். மேபி நான் கூட டைம் கிடைச்சது அப்படின்னா இந்த டெமோ வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோவா இது பண்றேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கோ வித் 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ் யூ கேன் கோ வித் 2 வர்ச்சுவல் மெஷின்ஸ், ஆர் இஃப் யூ வாண்ட் டு கோ வித் 2 ஆப் சர்வீசஸ் ஆர் கண்டெய்னர்ஸ், எது உங்களுக்கு ஃபெமிலியரோ பேக் எண்ட்ல வந்து அந்த சிஸ்டம்ஸை கொடுத்து நீங்க ரீடைரக்ட் பண்ணீங்க. பட் எப்பயுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆர் மேண்டேட்டரி ப்ராக்டிஸாவே எடுத்துங்க. அப்ளிகேஷன் கேட்வே வந்து தனி சப்நெட்ல தான் ஃப்ரண்ட் எண்ட்ல தனியா அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து நீங்க ஆன் ப்ரெமைசஸ்க்கு வர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேயா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி ஆப் கேட்வேயா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு கேட்வே சப்நெட்னு தனியா கொடுக்கணும். வெர்ச்சுவல் நெட்வொர்க் கேட்வேல என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து விநெட்ல போனீங்கன்னா அது கேட்வே சப்நெட்னே தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை. பட் இங்க வந்து நமக்கு வந்து வி ஹேவ் டு என்ஷூர் தட் நம்ம வர்ச்சுவல் மெஷின்ஸும் கேட்வேயும் ஒரே இதில் கூடாது. அது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் சர்ஃபேஸும் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸும் மேட்ச் ஆகலை. ஸோ ஆப் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக வந்து ப்ரைஸிங் நமக்கு தெரியணும், என்ன காஸ்ட் வரும் எப்படின்ட்டு. ஸோ ஆப் சர்வீசஸ்லேயே 2 வெர்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து வித் வேஃப் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், வித்தவுட் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் கொடுக்குறாங்க. அதுலேயே வந்து வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த கேட்வே வந்து எவ்வளோ நேரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் வரும். ஸோ அதில் வந்து எவ்வளோ டேட்டா டிரான்ஸ்ஃபர், எந்த அளவுக்கு அதில் பேக் எண்ட் கெப்பாசிட்டி கன்சியூம் பண்ணுறீங்க, ரிசோர்சஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹவருக்கும் வந்து இந்த ப்ரைஸிங் வரும். வித்தவுட் வேஃப் இது. வித் வேஃப் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வில் கெட் டபுள். டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இன்பவுண்ட் வந்து எப்பயுமே ஃப்ரீ தான். இன்கமிங் டிராஃபிக் வந்து தெர் இஸ் நோ காஸ்ட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் கேட்வே. வேறஸ் டேட்டா சென்டர்லேருந்து நீங்க உங்களுடைய அவுட் சைட் ஆஃப் அஷூர் ரீஜன் கொண்டு போறீங்க அப்படின்னா தேர் வில் பி ப்ரைசிங் அசோசியேட்டட் ஃபார் யுவர் ஆப் கேட்வே. ஸோ இப்போ இதை வந்து நான் கம்ப்ளீட்டா வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா ஆப் கேட்வே போங்க. ஃப்ரண்ட் அண்ட் கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து யூ கேன் கோ அண்ட் கெட் இட் கான்ஃபிகர்ட். ஸோ இதை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெறும் இந்த ப்ரைவேட் இது வழியாக மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி சில அடிஷ்னல் செட்டிங்ஸ், இப்போ எனக்கு ப்ரைவேட் லிங்க் கான்ஃபிகர் பண்ணணும், இல்லை வெப் அப்ளிகேஷன் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் இன்க்ளூட் இட். அதே மாதிரி இப்போ வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணனா கூட ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து pretty much இருக்கு. ஸோ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன் கேட்வே வந்து நான் வேஃபோட கொண்டு வரணும் அப்படின்னா அதுவும் நீங்க இங்க ஆப்ஷன் மாத்திக்கலாம். பட் என்ன ஒன்று அப்படின்னா வெர்ஷன் 2 சூஸ் பண்ணீங்க அப்படின்னா வேஃப்லயும் நீங்க வெர்ஷன் 2 தான் போக முடியும். இதுல நீங்க ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1 கொடுத்தீங்கன்னா நீங்க யூ கேன் அப்கிரேட் டு வேஃப் வெர்ஷன் 1. பட் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் கேட்வே வெர்ஷன் 2 சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஒன்லி ஆப்ஷன் டு அப்கிரேட் டு வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் வெர்ஷன் 2. ஸோ இதில் அப்ளிகேஷன் கேட்வேயும் வரும், வேஃபும் இதில் சேர்ந்து வந்துடும், வெப் அப்ளிகேஷன் ஃபில்டரிங்கும். ஸோ ஐ திங்க் டைம் இல்லை நமக்கு, வாட் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ். ஸோ இது இந்த கான்செப்ட் வந்து நீங்க ஃபெமிலியர் ஆயிடுங்க. ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலும் நான் டெமோ ரெடி பண்ணி வைக்கிறேன். தென் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். இதிலே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லெட் மீ நாட் சேவ் இட். ஸோ அதில் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் கான்ஃபிகரிங் இட். இது செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு என்னென்ன பாலிசி இதில் வந்து நீங்கள் ப்ரிவென்ஷன் மோடில் கொண்டு வரணும், இல்லை டிடெக்ஷன் மோடில் கொண்டு வரணும் அப்படின்னாலும் கொண்டு வரலாம். ஸோ வேஃபை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதுக்குன்னே தனியாக வந்து ஃபயர்வால் பாலிசி கிரியேட் பண்ண முடியும். ஸோ எதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூ கேன் கோ வித் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஐடியா இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இதுதான் வந்து
குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். சின்ன சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் ஓனர் கான்ஃபிகர் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அப்ளிகேஷன் சர்வீசஸ் அண்ட் ஆப் கேட்வே வந்து டெவலப்பர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து நிறைய டெஸ்டிங் அந்த வேலிடேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால வந்து பேசிக்கா நம்ம கிரியேட் பண்றது அந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா கொண்டு போறது, ரூல்ஸ் எழுதுறது, பேக் எண்ட் சிஸ்டம்ஸ் வந்து மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறைய இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த எரருக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ப்ளே அரவுண்ட் அண்ட் தென் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட் என்ன எங்க பிரச்சனை வருது என்னன்றது. ஸோ ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா ஆப் கேட்வேவை பொறுத்த வரைக்கும்? ஓகே, if there are no other question, I think இது நெக்ஸ்ட் டாபிக் வந்து வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் ஃப்ரண்ட் டோர் இதெல்லாம் பார்ப்போம். ஸோ லெட் மீ ஸ்டாப் ரெக்கார்டிங்.